வாழ்க வளமுடன்ப்பா. இன்றைக்கி எளிமையான முறையில் ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் சோம்பு போட்டுக்கிறேன். அதில் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு, இஞ்சி கொஞ்சம் லைட்டாக சோம்பு சேர்த்து தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதிலே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதிலே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுலேயே தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே சேர்த்து தான் போடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் தானே செய்கிறேன், அதனால் சேர்த்தே போட்டுருவேன். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு அதில் உருளைக்கிழங்கு தோல் சேர்த்துட்டு நைஸாக செதுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டுங்க, அதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் செய்ய போகிறோம். இது அப்படியே கிரேவி மாதிரி செய்வேன். இதில் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுடுவேங்க. பாக்கியை தோசைக்கு வச்சுப்பேன். ரொம்ப இது தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். மசாலா தோசை மாதிரி இருக்கும். தோசையை நைஸாக ஊற்றி அதில் தூக்கி இதை ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இது எனக்கு 2 in 1ங்க. தோசைக்கும் யூஸ் பண்ணிப்பேன், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். எளிமையான முறையில் இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்பேன். தேங்காய் எண்ணெய் அதிகமாக இப்போ சாப்பாட்டில் நான் சேர்த்துப்பேன், ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 in 1 ரெடி பண்ணிட்டேன்ப்பா. நன்றி, வணக்கம். இனியாஸ் ஃபுட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.